ஹேர்மி டியூட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கையோட எபிசோட் 10. ஸோ இதுக்கு முன்னாடி வர எபிசோட் எல்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம டேரெக்டாக எபிசோட் 10 போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்பயும் போல ஸ்போர்ட்ஸ் டேக்காக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குருமி என்ன பண்ணுவோன்னா அடிக்கடி வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு இருப்பா. யாருன்னா சவாக்கோவை போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குருமி சவாக்கோன்னு கூப்பிட்டு டாட்டா காமிச்சிட்டு இருப்பா. யசோதாவும் என்னோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கெட்ச் போட்டு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பாய் சொல்லிட்டு போவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து எப்படி கிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யசோதா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்பயும் வந்து வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு போவா. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பாய் வச்சுட்டே இருப்பா. இவளுக்கு என்னதான் ஆச்சு, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருவேளை இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாய் வச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் திட்டுறா யசோதா வந்து அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா சவாக்கோ. ஸோ இவளுக்காக நம்ம எவன் எந்த ஃபோட்டோமே போடல, ஸோ எதுவுமே பண்ணல, இவ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்ட் ஆகலாலே இப்படி ஒருவேளை ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ என்னவா இருக்கட்டும், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்படியே படுத்து தூங்க போகிறா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தூங்கும் போது கசிகா ஃபேஸ் வந்துடுது. உடனே முடிச்சிடறா. ஸோ கொஞ்சம் லைட்டாக தூங்கினா கூட என் ஃபேஸ் முன்னாடி வருது, என்ன பண்ணுறதுனால நைட்டு தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட எரேசர் வந்து விழுந்துருது சவாக்குவது. உடனே எடுக்க ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேர் கையும் டச் ஆகிடுதா கசிகாய்க்கும் சவாக்குக்கும். ஸோ உடனே உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வெக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கவே மாட்டாங்க, ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கா என்னும் இதுக்கே பேசுறதுக்கு வைக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குருமி வந்து வந்திருக்கும் அந்த கிளாஸுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கசிகாயை கூப்பிடும். டேரெக்டாக கசிகை எந்திரிச்சு போயிடும். போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமிட்டி ஸ்போர்ட்ஸ் கமிட்டிலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு, இது கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா. சவாக்கு வந்து அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவள் கேட்டிருப்பா சிடி வந்து மியூசிக் சிடி. ஸோ அதை வந்து கேட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கசிகை வந்து எடுத்துகிட்டு வந்து தந்திருப்போம். இவன் தேங்க்யூ சொல்லுவா. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு பாயை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நம்மளோட கசிகையை வந்து என்ன பண்ணுவோன்னா உடனே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா சடனாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருப்பா. இவ வந்து திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ நான் இவ்வளோ மாதிரி எப்படி ஆகிறது, எப்படி ஜாலியாக பேசுறது. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம குருமி வந்து அந்த இடத்துல வந்துருக்கும். அன்றைக்கி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், எடுத்து கொடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இவளை வந்து பார்த்தீங்கன்னா குருமிச்சான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா நான் ஒவ்வொரு டைமும் நான் ஹலோ ஹாய் சொல்லும்போது நீ எனக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்றவா நம்ம சவாக்கோ. அதுக்கப்புறம் சரி ஓகே பேப்பர் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ கொஞ்சம் கேட்குறா. இல்லை இது என்னோட டாஸ்க் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றா. இவ நீ ரொம்ப ஃபன்னியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குருமி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து நானும் ஒரு வேளை குருமி மாதிரி இருந்தால் எப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது குருமி வந்து கேட்குறா, உனக்கு எதோ ப்ராப்ளமா, என்ன யோசிச்சுட்டே இருக்க, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுவாக இருந்தாலும் சொல்லி தயக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறா. ஒரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கோ குருமி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கசாயோட பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்குது. ஸோ அதை வந்து சொல்லியிருக்கா. அவன் வந்து திங்க் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து கசாயா மிடில் ஸ்கூல்லேருந்தே தெரியும், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா தனியாக இருக்க யாரோ அலோனாக இருக்க மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் டேரெக்டாக பேசுவான். ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவன் உங்ககிட்ட இப்படி தான் வந்து பேசியிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறா இவ்வளோ சவாக்கோ. அப்படின்னா இது வந்து நார்மல் தான், அவனுக்கு அவ்வளோ ஸ்பெஷல்லாம் கிடையாது, அப்புறம் நீ நர்வஸ் ஆகிற, நீ எப்பயும் போல ஜாலியாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருமி வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக பேசுவீங்களே, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கு கேட்குறா. அதுக்கு வந்து இல்லை நாங்களாம் க்ளோஸ் எல்லாம் கிடையாது, நாங்கள் வெறும் நார்மல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் டைம் வந்து நார்மலாக தான் எப்பயும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து இதுதான் நார்மலா, அட்லீஸ்ட் நான் அவன் கூட நார்மலாக கூட பழகலையே, ஆனால் என்கிட்ட மட்டும் எப்படி அவன் பக்கத்தில் வந்தால் நர்வஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அட்லீஸ்ட் நம்ம நார்மலாக கூட பழகிறதே இல்லை, ஸோ அதுக்காக இப்போ ட்ரை பண்ணணும், அவங்ககிட்ட எப்படியோ கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா இவ வந்து எந்திரிச்சிடுவா. அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாள்ல, ஸோ நார்மலாகவே பழகு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிடும். இவ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லுவா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே பேச போகிறேன், என்னோட பெஸ்ட் நான் கொடுக்க போகிறேன், நான் உன்னை மாதிரியே ஆகணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பனாக பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லிடுவா. இவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவா. நான் என்ன சொன்னேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் நர்வஸாக தான் நாங்கள் பேசாமல் பட் ஆனால் இவ பேசுன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிரும்ல. ஸோ இவ வந்து கசையை இது பண்ணிட்டு இருக்கா, லைக் பண்ணிருக்கா. அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யோசிதா வந்து சொல்லிட்டு இருக்கா, ஸோ அவள் மிடில் ஸ்கூல்லேயே அவள் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருப்பா, ஸோ அவள் டைப்பே பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எப்படின்னா மிடில் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவான்னா கசையாக இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், ஸோ அவள் கூட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நீ அவன் கூட க்ளோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருமி வந்து கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து போய் கசையாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணுவாள்.
ஸோ அந்த மாதிரி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருமி வந்து ஒவ்வொரு பொண்ணாக வந்து கூப்பிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கசையை இவனுக்கு பிடிச்சிருக்கான், ஸோ இவங்க 2 பேரும் பேச வைக்கிறியான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அதே மாதிரி கசையை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியுமா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் டென்ஷனாக சொல்லிடுறான். இந்த கிளாஸ் கேர்ள்ஸ்லாம் சத்த போட்டுட்டு இருக்கா, இல்லை நான் இனிமேல் யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குருமி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, இதெல்லாமே அவள் தப்பு இல்லை, என்னோட தப்பு தான், நான் தான் ஃபஸ்ட்டு அவளுக்காக அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன், ஸோ எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, அதுக்காக ஒன்றும் ஃபைட் பண்ண வேணாம், கசகைக்காக யாரும் ஃபைட் பண்ண வேணாம், யாருக்குமே கசகாய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ தனியாக வந்து ஒரு பிளான் போடுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருமி மேலே சப்போர்ட் பண்ணும். ஓகே அந்த மாதிரி டைப்பா, அதுலேயே எனக்கு புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணம் இருக்கால, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவா, நீ சொன்னது இதே போதும், அவன் எந்த மாதிரி டைப்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவன் அந்த மாதிரி பிளான் போட்டு ஸோ யாருக்குமே கசகையை கிடைக்கூடாத மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ அவள் கிளாஸ்லேயே அப்பயே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து புரிஞ்சிருது. ஸ்கூல் கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டு ஓகே பிரேக் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் டீ குடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்ட் வந்து கிளம்பிடுறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துறான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறாங்க. சவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. ஸோ இவன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கா, ஸோ நான் ஏன் அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டேனே அவ்வளோ மாதிரி ஆகணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம கசையை வந்து அந்த சைடு வருவான். ஸோ ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சவாவை பார்த்துட்டு உடனே நின்றுவான். நின்று கூப்பிடுவான். உடனே இவ்வளோ சடனாக திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு திரும்பி அதே லவ் மூடு வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து என்ன சொல்லுவான்னா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு, நம்ம முன்ன மாதிரி இப்போ பேசுறது இல்லை, அது எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவனுக்கும் நர்வஸாக தான் இருக்கா. ஸோ என்னை மாதிரியே ஒருவேளை அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இவன் அந்த ஸ்மைலை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, இதே சிரிப்பு தான், இதுதான் காரணமே, ரியோ வீட்டில் வந்து அன்றைக்கி நீ சிரிச்சதுலேருந்து என்னால் ஒழுங்காக பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இதுதான் காரணமானு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. மாரு இருக்கான். மாரு இப்போ முன்னோட கொஞ்சம் நிறைய வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாருச்சானை வந்து சொல்கிறாங்க. மாருச்சானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப இதாக ஏக்கமாக பார்க்குறா. ஏன்னா அது ஒரு குட்டி நாய். ஸோ அது வந்து முன்னாடி எபிசோடு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் வந்து வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்காக ஒரு வீடு கட்டணும்னு இருக்கேன், நீ அவனை பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான் கசகை. அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாருவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே நம்ம குருமி வந்துட்டு கசையான்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே நம்ம கசகை என்ன சொல்லுவோன்னா, குருமி சாவா நீ அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பான். குருமி சவாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ திங்க் பண்ணிருப்பா. அப்போ வந்து என்ன ஜவானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்லுவான், ஆமாம் குருமி சாவா தான் ஒரு ஃபுல் நேம், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா இவதே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவளோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸோ ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கசகையை சொல்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கோ வந்து திங்க் பண்ணிருக்கா, ஸோ இவளையும் ஃபுல் நேம் வச்சு தான் நம்ம கசையை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் திங்க் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குருமி ஜவா யுமே. ஸோ அதுதான் அவளோட ஃபுல் நேமு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் தனியாக பேசணும், சரி கீழே வா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் பொண்ணுங்க தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லுவா நம்ம குருமி. நாங்கள் 2 பேர் தனியாக பேசணும், அது ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஷாக்கா பாப்பா. இந்த நான் கசையை வந்து வேறு நடுவில் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான், நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் தனியாக பேசுறதுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவளை கூப்பிடணும், எப்படியா கூப்பிடணும்னு சொல்லிட்டு இவளோட ஃபர்ஸ்ட் நேம் உமேச்சான்னு சொல்லி கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுவா. அப்போ வந்து உமேச்சான்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனில் திரும்பி பார்ப்பா. திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, உமேச்சான்னு கூப்பிடாத குருமினே கூப்பிடு அப்படின்றவா. இவளுக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிடும். இப்போ தான் நான் டென்ஷனாக இருந்தேன், உடனே இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, நான் உன்கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், எதுக்குன்னா எனக்கு வந்து ஒருத்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவன்கிட்ட சேரணும், அவனை வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, உன்கிட்ட ஏதோ ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து திங்க் பண்ணிருக்கான், நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி பழக்கமே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கும் அங்கேருந்து திங்க் பண்ணிருப்பா. ஆமாம் நீ எனக்கு இது ஹெல்ப் பண்ணி ஆகணும், பண்ணுவியா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து குருமி வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ கிட்ட கேட்பா. சவாக்கம் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கும். அதுக்கப்புறம் வேறு யாரும் இல்லை, உனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ ரொம்ப ஷாக் ஆகிடுவா. வேறு யாரும் இல்லை, அது வந்து கசகையா தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு அப்படியே ரொம்ப இதாகிடும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருமி வந்து ஓப்பனாக சொல்லிட்டா, ஸோ வந்து கசகையை வந்து லைக் பண்ணுறா, பாய் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறா, என்ன ரிப்ளை கொடுக்க போகிறான்ட்டு வர எபிசோடெல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் மறக்காம வெயிட் பண்ணுறங்க. ஏன்னா அடுத்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பரான எபிசோட். ஸோ குருமியோட ஃபுல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிய போகுது. இந்த அனிமே வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காம உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.